हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 21/11/1984 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு திவ்ய தரிசன மூர்த்தி. இன்று பாப்தாதா தன்னுடைய உலக பிரசித்தி பெற்ற சுயதர்சன சக்கரதாரி திவ்ய தரிசனத்தில் வெற்றி சொரூபத்திலுள்ள குழந்தைகளை காண்கிறார். சுய தரிசனதாரிதான் உலகில் திவ்ய தரிசனத்தை காட்டுபவர். சுய தரிசனதாரி இல்லையேல் திவ்ய தரிசனம் தரும் மூர்த்தியும் இல்லை. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சுய தரிசனம் இருந்தால்தான் திவ்ய தரிசனம் அளிக்க முடியும். சுய தரிசனம் இல்லையேல் திவ்ய தரிசனமும் இல்லை. சுய தரிசன ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பவர்கள் நடக்கும்போதும் இருக்கும்போதும் இயற்கையான உருவில் நம்முடைய திவ்ய சங்கல்பம், திவ்ய திருஷ்டி, திவ்ய வாக்கு, திவ்ய செயல் ஆகியவற்றின் வாயிலாக அந்நிய ஆத்மாக்களுக்கும் திவ்ய மூர்த்தியின் அனுபவம் ஏற்படுத்துவர். சொரூபத்தை எடுத்து காட்டுவதல்ல, திவ்ய சொரூபத்தை காட்டுவது. ஆகவே இப்பொழுது பிராமண ஆத்மாக்கள் திவ்யத்தை அனுபவம் செய்விக்க வேண்டும். வருங்காலத்தில் தேவதை ஆவீர்கள். இப்பொழுது திவ்ய சொரூபம் ஏற்பட வேண்டும். திவ்ய சொரூபத்திற்கு பிறகு தேவதை சொரூபம். பரிஸ்தா என்றால் திவ்ய சொரூபம். திவ்யத்தின் சக்தி சாதாரணத்தை சமாப்தி செய்து விடுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு திவ்யத்தின் சக்தியை செயலில் கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவர் திவ்ய தரிசன மூர்த்தி என்று மனதின் மூலமும் வார்த்தைகளினாலும் மகிமைப்படுத்துவார்கள். அநேக பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அபிலாசை இருக்கிறது. அவ்வாறு தரிசனம் செய்ய அபிலாசைகள் உள்ள ஆத்மாக்களுக்கு முன் நீங்களே திவ்ய தரிசன மூர்த்தி பிரத்யக்ஷமாகும்போது சர்வ தரிசனம் பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த சந்தோஷத்தில் திவ்ய தரிசன மூர்த்தியாகிய உங்கள் மீது ஆனந்த புஷ்பமாரி பொழிவார்கள். ஒருமுறை தரிசனம் செய்தால் முக்தி அடைந்து விடலாம் என்று ஆத்மாக்கள் பல பிறவிகளாக ஆசை கொண்டு இருக்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் நீங்கள் பிரசன்னமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அநேக ஜென்மங்களாக முக்தி அல்லது மோட்சம் வேண்டுமென்கிற சங்கல்பம் இப்பொழுது பூர்த்தி அடைகிறது. மேலும் பெரும் தரிசனத்திற்கு பதிலாக தரிசன மூர்த்தியே கிடைத்துவிட்டது என்ற பிராப்தியின் குஷியினால், சந்தோஷத்தினால் பல ஜென்மங்களாக இருந்து வந்து துக்கம், அசாந்தி மறந்துவிடுகிறது. இது சிறிய பிராப்தியே ஆயினும் அந்த பிராப்தியின் சமர்த்த ஸ்திதியின் பலனானது சிறிது பாவத்தையாவது போக்க வல்லதாகிறது. ஆதலால் ஆத்மீக்கள் தங்களுடைய சக்திக்கேற்றவாறு பாரமற்ற அனுபவம் செய்கின்றன. ஆகவே தேவனே என்னுடைய பாவத்தை அகற்று, தேவியே சக்தியே அம்மையே எனது பாவத்தை துடைத்துவிடு என்று நம்பிக்கையோடு வேண்டுகின்றனர். யாராவது தேவி தேவதையை வழிபட செல்லும் பொழுது நமது பாவம் நிச்சயமாக தீரும் என்ற நம்பிக்கையுடன் செல்கின்றனர். இறுதியில் நான் உங்களது பாவங்களை போக்கிவிடுவேன் என்று குருமார்களும் ஆசை காட்டுகின்றனர். பக்தர்களும் இந்த பலனை எதிர்பார்த்து குருமார்களை நியமிக்கின்றனர். ஆனால் திவ்ய தரிசன ஆத்மாக்களின் உங்களுடைய பிரத்யக்ஷ உருவின் சின்னமாக அந்த ஏற்பாடு நடைபெறுகிறது.
அவ்வாறு திவ்ய தரிசனம் உலகின் முன் வெகு சீக்கிரத்தில் நிச்சயமாக தோன்றும். திவ்ய தரிசன மூர்த்தியாகிய நீங்கள் தரிசனம் அளிக்க தகுதி பெற்று இருக்கிறீர்களா? சர்வ அலங்காரங்களும் பூர்த்தியாகிவிட்டதா என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பாபாவுக்கு சமமாக பாவத்தை அளிக்கும் சொரூபத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? பாவத்தை நீக்குபவர்களாக மாறுகிறீர்களா? அப்பொழுது நினைவின் ஜுவாலை சொரூபமாக மாறுவீர்கள். அப்படி மாறுவீர்களா? தரிசனத்திற்காக திரையை விலக்குவார்கள். விலக்கியவுடன் தரிசனம் ஏற்படும். அவ்வாறு சம்பன்ன தரிசன சொரூபமாக மாறும்போது காலம் என்கிற திரை விலகும். மேலும் நீங்கள் திவ்ய தரிசனமளிக்கும் மூர்த்தியாக நடைமுறையில் பிரத்யக்ஷமாகும். தரிசன மூர்த்தி சம்பன்னம் ஆவதற்கான அலங்காரத்தை இன்னுமா செய்து கொண்டிருக்கிறது? சதா சம்பன்னமாக இருக்கும் சொரூபத்தினால்தான் தரிசனம் ஏற்படும். அவ்வாறு தயாராகிவிட்டீர்களா? இல்லை, இனிமேல்தான் தயாராக வேண்டுமா? இல்லை, சமயம் வரும்போது தயாராகிவிடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அந்த இறுதி நேரத்தில் நீங்களே தயாராகி கொண்டிருந்தால் எவ்வாறு தரிசன மூர்த்தியாக முடியும்? அவ்வாறானால் அது தன்னுடைய பரிவர்த்தனைக்காக இருக்குமே அல்லாது விஸ்வத்திற்காக இருக்க முடியாது. இறுதியில் உங்கள் புகழ் விஸ்வ கல்யாணக்காரியா இல்லை வெறும் சுய கல்யாணக்காரியா? சுய கல்யாணக்காரியுடன் விஸ்வ கல்யாணக்காரியாகவும் இரட்டை காரியம் செய்தால்தான் இரட்டை மகுடதாரியாக முடியும். வெறும் சுய கல்யாணக்காரி இரட்டை மகுடதாரியாக முடியாது. ராஜ்யத்தில் வர இயலும், ஆனால் ராஜ்ய அதிகாரியாக வர முடியாது. காலத்திற்கு ஏற்ப இப்பொழுது உங்களுடைய முயற்சி தீவிர கதியில் முன்னேறட்டும். காலமும் வேகமாக செல்கிறது. இப்பொழுது நினைவு சக்தி தீவிர கதியில் செல்லட்டும். இப்பொழுது சாதாரண சொரூபத்தில் இருப்பதால் எப்போதாவது எங்காவது குழப்பத்தினால் துன்புறுகிறீர்கள். சக்திசாலியான நினைவு என்ற பட்டியில் இருந்து கொண்டிருந்தால் பாதுகாப்புடன் இருப்பீர்கள். சேவையிலும் குழப்பங்களுக்கு அப்பால் இருங்கள். சேவையிலும் கூட என்ன, ஏது, உன்னுடையது, என்னுடையது என்பவை வந்தால் குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே குழப்பங்களுக்கு அப்பால் இருங்கள். சேவையிலும் சுய கௌரவத்தை இழக்காதே. சேவையிலும் சக்திசாலியான நினைவு இல்லாவிட்டால் அந்த சேவையிலும் வெற்றி குறையும். அத்துடன் தனக்கும் மற்றவர்களுக்கும் குழப்பம் அதிகம் ஏற்படும். பெயருக்காக சேவை செய்யாமல் செயலுக்காக சேவை செய். சக்தி சம்பன்ன சேவை என்பது இதுதான். நெருக்கடியான சமயம் போகிறது. ஸ்தூல ரூபத்தில் பாதுகாப்பு அளிக்கும் சாதனமாக இராணுவம் விளங்குவது போல் சூட்சமத்தின் நினைவின் சக்திதான் பாதுகாப்பு அளிக்கும் சாதனமாகும். நினைவு சக்தியே சர்வ அஸ்திரங்களுக்கும் சுற்றிலும் இருப்பதை போன்று பாதுகாப்பு சாதனமாகும். அதனால் சதா தனக்காகவும் சேவை ஸ்தானத்திற்காகவும் பிரவிற்த்திக்காகவும் பாடசாலைக்கு வருகிற மாணவருக்காகவும் நினைவு என்னும் சக்தி சொரூப விருத்தியை வாயுமண்டலத்தில் ஏற்படுத்துங்கள். இச்சமயத்தில் சாதாரண நினைவு பாதுகாப்பு அளிக்கும் சாதனமாக இருக்க முடியாது. மாயையின் பல உருவங்கள் வாயுமண்டலத்தில் ஏற்படுத்தும் குழப்பங்களால் சாதாரண நினைவில் இருப்பவர்கள் மிகவும் துன்புறுவர். அதனால்தான் இப்பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் பாப்தாதா எச்சரிக்கை அளிக்கிறார். சக்திசாலி நிலையில் வாயுமண்டலத்தை அமையுங்கள். அதனால் தானும் பாதுகாப்புடன் இருந்து பிராமண ஆத்மாக்களுக்கும் சகயோகம் அளிக்க இயலும். மேலும் அந்நிய ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய சாந்தி சக்தி சகயோகம் ஆகியவற்றை அளிக்க இயலும். புரிந்ததா? அச்சா, அவ்வாறு சர்வ சுய தரிசனதாரி விஸ்வ தரிசனதாரி திவ்ய மூர்த்தி எல்லாருடைய பாவனைகளையும் சம்பன்னமாக்கும், எல்லாருடைய பாவங்களையும் நீக்கும் மாஸ்டர் பாவகடேஸ்வரராகி பாவங்களை நீக்கும் சாந்தி சக்தி அளிக்கும் அத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் சக்திமிக்க நினைவு அன்பு நினைவுகள். நமஸ்தே. तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।